இது கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த தொழிலை திருச்சி சாதனா, சூர்யா, ரவுடி பேபி சூர்யாலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் சமீபத்தில் திவ்யா குள்ளச்சித்தி இதில் வந்து இவங்களை எல்லாரையும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். பேட்டி என்னை எடுத்திருக்கிறார்கள். முதல்ல 50 ரூபா போடணும், அதுக்கப்புறம் 500 ரூபா போடணும். அப்படி கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் அவங்க ரேட்டை உயர்த்தி இவர்களுக்கு நன்றின்னு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு கிடைத்த பிளாட்ஃபார்ம் இது. நான் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ள வருமானம் கொஞ்சம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரனாகவும் இருந்தேன். பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தேன், சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் யூடியூப் வந்து கொடுத்துருக்கிறீர்கள். எனக்கு சந்தோஷத்தை தருவது நீங்கள் தான். ஏன்னா அதுக்கு நான் வரம் மீறி போகவே மாட்டேன். எந்த சூழ்நிலையும் என்னுடைய யூடியூப் சேனல்களை என்னுடைய மகன் பார்க்குறார்கள், என் மருமகள் பார்க்குறார்கள், என் பசங்க பார்க்குறாங்க, பேர குழந்தை பார்க்குங்கிற நினைப்போடு தான் நான் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு சமுதாய உரிமையோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யூடியூபர்கள் இப்போது என்ன செய்கிறாங்கன்னா, நைட்டு 10:30 மணிக்கு யூடியூப்பை திறந்துட்டுனா காட்ட போகிறேன் போடு 500 ரூபா 500 ரூபா போட்டோம் டபக்குன்னு தூக்குறாங்க. தூக்கி ஒரு நிமிஷம் டமால்னு கீழே போட்டுறாங்க பாவடைய. இது கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த தொழிலை திருச்சி சாதனா, சூர்யா, ரவுடி பேபி சூர்யாலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் சமீபத்தில் திவ்யா குள்ளச்சித்தி இதில் வந்து இவங்களை எல்லாரையும் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். பேட்டி என்னை எடுத்திருக்கிறார்கள். அதேமாரி மாலைமுரசு டிவியில் நான் வந்து திருச்சி சூர்யாவை நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன். அவன் கூட இருந்த ஒரு துலுக்கனையும் நான் பேட்டி எடுத்திருக்கேன். 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுவாங்க, நடிப்பாங்க. சண்டை போடுறத காட்சிப்படுத்தி வீடியோப்படுத்தி அதையும் காசு சம்பாதிப்பாங்க. எல்லா தப்புகளையும் பண்ணுறாங்க. தப்புகள்னா நீங்கள் கற்பனையில் செய்கிற தப்புகள் பூராத்தையும் அது அடக்கம். அதை இந்த இதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போது நைட்டில் 10:30 மணிக்கு அந்த சாதனா, சூர்யா, இன்னற்பட்ட பல பெண்கள் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. பிஸ்னஸாக பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் சர்வசாதாரண சம்பாதிச்சிடுறாங்க. முதல்ல 50 ரூபா போடணும், அதுக்கப்புறம் 500 ரூபா போடணும். அப்படியே கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் அவங்க ரேட்டை உயர்த்தி மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க. அது ரிஸ்ட்ரிக்டடு இதாகவும் இருக்கும், ஆபாசமாகவும் பேசுவாங்க. உங்களை எழுச்சி அடைகிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க, சுயன்பம் செய்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இப்படிலாம் ஆப் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி திவ்யா கள்ளச்சி, சூர்யா, சாதனா இவங்கெல்லாம் செய்கிறாங்க. கேட்டால் என்ன சார் பண்ணுறது, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான், 13 வயசு பொண்ணு இருக்குது, அவளை நான் காப்பாற்றணும், வேறு வழி தெரியலை, எங்கே போனாலும் இப்போ சேலையை தான் தூக்க சொல்கிறாங்க. அதுக்கு பேசாமல் டிவி முன்னால் உட்காந்துக்கிட்டாது நம்ம இந்த சேலையை தூக்கிட்டா பிரச்சனை இல்லை, கேமரா முன்னால் தூக்குனா காசு வருது, அது நேரடியாக போய் உடம்பை புண்ணாக்கிறதை விட இது எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன சொல்லணும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எதற்காக இந்த பெண்கள் இப்படிப்பட்ட யூடியூப்களையும் இந்த மாதிரி ஆப்புகளையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால், அவன் நடத்துகிறவன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 நேரம் சம்பாதிச்சிடும். அந்த பேசுகிற பொண்ணுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 1000 கொடுப்பான். ஆக இதில் புரோக்கர்களும் இருக்கிறார்கள், நடத்துபவர்கள் அந்த பெண்களாகவும் இல்லை. சிலவங்க இப்போ சூர்யா, திவ்யா கள்ளச்சி, சாதனைலாம் அவங்க தனியாகவே செல்லை வச்சு அவங்களே போட்டோ எடுத்து போடுறாங்க. சித்ரா என்ற சமூக ஆர்வலர்னு சொல்கிறாங்க. சமூக ஆர்வலர்னா யார் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்கு. இப்போ அந்த பொண்ணு எல்லா சேனல்லையும் போய் பேட்டி கொடுத்து அது ஒரு சம்பாத்தியத்தை பண்ணுது. இல்லை எது உண்மை எது பொய்ங்கிறது நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமையா இல்லை. எது எப்படியோ எல்லாமே தப்பு தான். தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, நீங்கள் உற்சாகப்படுத்துறீங்க. நீங்கள் எதுக்கு 500 ரூபா போடுறீங்க, இல்லை 50 ரூபா போடுறீங்க? அந்த 500 ரூபா 50 ரூபாலாம் போடாதீங்க. நீங்கள் வந்து அவங்க திருந்திடுவாங்க. அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பெண்களாக பார்த்து இது தப்புன்னு வரணும். அதே மாதிரி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வகையில் பணம் கொடுத்து ஏமாறுகிறவர்கள் இருக்காங்களே, அவங்களும் தங்களை தாங்களே திருத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா சமூகம் திருந்தும். தனி மனிதன் திருந்தினா சமூகம் திருந்திடுங்க. இதான் நம்முடைய வேண்டுகோள்.